ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் கோலா உருண்டை ரெசிபி தாங்க. இது மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இது உங்கள் ஸ்கூலில் விட்டு வர உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்ய நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. அதை குக்கரில் மாற்றி முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. வாழைக்காவை பாதியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. அப்படி பாதியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா 2 விசில் விட்டுக்கோங்க போதும். வாழைக்காய் ரொம்ப வெந்து குழஞ்சி போச்சுன்னா உருண்டை பிடிக்க வராதுங்க. இப்போ 3 விசில் முடிஞ்சிருக்கு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வாழைக்காய் ரொம்ப குழையாக வேகாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. வாழைக்காய் நல்லா ஆறி இருக்குது. இப்போ மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸ்பூனாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மசிச்சுக்கோங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 10 பல்லு பூண்டு, 6 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி எடுத்திருந்த 2 வாழைக்காய்க்கு 15 கோலா உருண்டை கிடைச்சிதுங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சாஃப்டாக இருக்குங்க. இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வறுத்த கடலை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு கலக்கி விடுங்க. அடுத்து இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலக்கி விடுங்க. இது அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இது போல் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. அவ்வளோதாங்க. நான் இப்போ இதை வெங்காயம் வதக்குன அதே கடாயில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைக்காவையும் சேர்த்து 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வாழைக்காய்க்கு பதிலாக மீல் மேக்கர், உருளைக்கிழங்கு இது போல் கூட சேர்த்து செய்யலாங்க. அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மட்டன் கோலா உருண்டைன்னா ரொம்பவே பிடிக்கும். வெஜிடேரியனாக இருந்தால் இது போல் வாழைக்காய் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இது கூழாக இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு இல்லை கடலை மாவு எது இருக்கோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கையில் எண்ணெய் தடவாமல் உருண்டை பிடிச்சிங்கன்னா மாவு கைக்கு ஒட்டுற மாதிரி இருக்குங்க. அப்புறம் மேலே மாவு மேலே பிசுறு நின்றுடும். அதை பொரிச்சு எடுக்கும் போது விரிசல் விட்டுடுங்க. அதனால் கையில் எண்ணெய் தடவி நல்லா நைஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இது போல் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும் போது பிரியாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க. இப்போ உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இது செக்கில் அரைச்ச கடலை எண்ணெய்ங்க. இது புது எண்ணெய்ன்றதுனால பொங்கி வருதுங்க. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் கூட அதில் பொரிச்சு எடுத்துக்கோங்க.
இது ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இதை திருப்பி விட்டு திரும்பவும் 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிய விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம சேர்த்த உருண்டைகள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி. இது ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே போல் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.